என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த சீட்டு பெட் டைப் சீட்டை வந்து இப்போது ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இது எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரேன். வீடியோக்குள்ளே போல வாங்க. இது வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் டைப் சீட். இது ஃப்ரண்ட் டைப்பு, ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் டைப்பில் உட்காந்துக்கலாம். ஹெட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து 2+ கன்வெர்ட் டைப்பு. இது ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்து உட்காந்துக்கலாம். இப்படி தாராளமாக 3 பேர் உட்காரலாம். இதில் உங்களுக்கு புஷ் பேக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு புஷ் பேக் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டும் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இந்த அளவுக்கு உங்களுக்கு பெட் டைப்பில் ஆகிரும். புஷ் பேக் இந்த அளவுக்கு பண்ணிக்கோ. எந்த சீட்லேயும் வராது. நம்ம கொடுக்குற சீட்டில் இந்த அளவுக்கு டிகிரியோடு வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதே சீட்டை வந்து நம்ம பெட் டைப்பில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிச்சு தரோம் பாருங்க. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ரைல்ஸ் இருக்கும் கீழே, இதனால ஃப்ரண்ட் எடுத்து வரணும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு கேப் இருக்கும். இதுலேயும் மூவிங் இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள்னால பின்னாடி தள்ளிக்கலாம். எந்த அளவுக்கு கேப் வேணுமோ. இதை வந்து ஒரு தலகாணியாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பெட் டைப் ஃபுல்லாகவே பெட் டைப்பில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது இந்த பக்கம் சீட்டாக உட்கார முடியுமா? ஆமாம், இந்த பக்கம் இப்போ பேக் ஃபார்வேர்டு பார்த்த மாதிரியும் உட்காரலாம். அது கொஞ்சம் பண்ணி காட்டுங்களேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதே ஆப்போசிட் பண்ணால் போதும். வாவ், இப்போ அப்படியே ஃபார்வர்ட் சீட். ஆமாம், அதே அட்ரஸ் எடுத்து இங்கே மாட்டிங்கன்னா போதும். இந்த அட்ரஸ் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். வெரி குட். ரூஃபெல்லாம் நல்லா பண்ணிக்கிறீங்களாட்ருக்கு. எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்கிறோம். டைமண்ட் டிசைன் எல்லாமே. பேக் சீட் காட்டுங்க. இந்த அளவு கேப் இருக்கும் உங்களுக்கு. தாராளமாக 4 பேர் இதுலேயே ஒரு கேபின் மாதிரி உட்காந்து போகலாம் ஜாலியாக. ஃப்ரெண்டுக்கெல்லாம் போகும்போது டூர் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப் சீட்.